அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அப்பாடியோ அப்படியே தள்ளி விட்டாங்க. இது பேரு நம்ம ஊர்ல வந்து மரக்கலை வாங்கிப்போம். இந்த மீன் வந்து ஆழ்கடல்ல அதிகமா பிடிக்கிறோம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கலவா மீனுங்க, அதாவது கிட்டத்தட்ட பாவா தான் வந்து அந்த கலவா மீனை வந்து கம்பெனிக்கு எடுத்துட்டு போக போறாப்ல. கிட்டத்தட்ட இது வரைக்கும் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கலவா மீனை பார்த்ததே கிடையாது. நீங்க பாத்தீங்களா பாவா? இது வரைக்கும் நானும் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோவுக்கு மேலதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து எப்படி போட்ல வலையில வந்து அதை போட்ல எப்படி ரெக்கவர் பண்ணி கரைக்கு கொண்டு வந்தாங்க தெரியல. அவ்வளவுக்கு ராட்சத கலவா ஒரே மீன் 200 கிலோவுக்கு மேல இருக்குது அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அந்த ஒரு மீன் பாத்தீங்கன்னா பின்னாடி தான் இருப்பாங்க. இந்த மீனை வந்து எப்படி இறக்கி கொண்டு வந்தாங்க, இதுல வந்து கடைசியில நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இது ரியலா எத்தனை கிலோ இருந்துச்சு அப்படிங்கறத நான் வந்து வீடியோவோட எண்ட்ல காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பிடிச்சிக்க ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இறங்குறாங்க எவ்வளோ விட்டாங்க. இந்த மாதிரி கலவா அப்படிங்க பார்த்ததுலாம் தமிழகத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா பந்தாரின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல 100 கிலோவுக்கு மேலே தான் வரும் நினைக்கிறேன். எத்தனை கிலோ வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனை பேர் சேர்ந்து இருக்காங்க. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அப்பாடியோ அப்படியே தள்ளி விட்டாங்க. போட அப்புறம் கீழே 10 பேருக்கு மச்சான். இப்போ இந்த கலவாவை இறக்கி இங்க வந்து போட்டாச்சு. பாவா இப்போ வந்து எடை ஓட முடியாம நிக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 15 பேராவது வேணும் இது இடம் ஓடுறதுக்கு. தூக்கி ட்ரேடிங்ல வச்சு
2-3 கிரேடிங் வேணும்னு நினைக்கிறேன். யாருமே இந்த மாதிரி கலவாவை பார்த்தல. ஆனா நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி கலவாவை நீங்க பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். பாபி நீங்க பாத்திருக்கீங்களா இந்த கலவாவை இந்த மாதிரி? பாபி இப்போ வந்து நீங்க பாத்திருக்கீங்களா இந்த கலவா இந்த மாதிரி எவ்வளவு சைஸ்ல சொல்லுங்க வியாபாரி? 10 வருஷத்துக்கு மேல இருந்துச்சா? இதே சைஸா? இப்ப எத்தனை கிலோ இருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா? ஒரு நிமிஷம். இவ்வளவுதான் இந்த விலை வைக்க போறாப்ல நினைக்கிறேன். என்ன இது அபிலால வந்துச்சுடா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி 180 ஒரே மீன். இது எத்தனை கிலோ வரும் அப்ராக்சிமேட்டா உங்களோட கண் மதிப்பு? 120 கிலோ வரும். 120 அவ்வளவு வருமா? 200 கிலோ வராதா? 120 140 கிலோ வருமா? மீனை பாத்தீங்களா? சைஸ் சார் படா செட்டா இருக்கு. எப்படி 120 140 பிடிச்சி பாத்துட்டாப்லாங்க மீனை பாத்தீங்களா? வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 50 கிலோ 60 கிலோ தான் தெரியும். அதை தூக்கி பார்க்கும்போது டெபிகார்ட் உங்களோட கடற்கரை சர்வீஸ் எத்தனை வருஷம்? இங்க வாங்க, இங்க பாருங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்க 25 வருஷமா கடற்கரை சர்வீஸ்ல இருக்கீங்க. எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்றீங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி பாத்திருக்கியா நீ? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ வந்து ஒரு நிமிஷம் பீக்கெட்டை பாஸ் விடுங்க. இப்போ வந்து இந்த ஒரு மீனை எடை போட போகும் காட்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. இது எத்தனை கிலோ இருக்க போகுது அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே கேள்விக்குறி. ஒரு ஆள் ஒரு மதிப்பு சொல்றாங்க. எங்களோட மதிப்பு ஒரு 200 கிலோ வரும். ஒரு சில பேர் 120 தான் வந்துருக்காங்க. ஒரு சில பேர் வந்து 150 தான் வந்துருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லி டெபிகார்ட் எவ்வளோன்னு பார்க்க போறாரு. அப்படி இது லைட்டாக பின்னாடி நடுவேன். அப்படியே கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி. ஜேசிபி வச்சு தூக்கம் கரெக்டாக கவர் ரெடி ரெடி. நீங்க ஜாகிங் போற ஜிம்முக்கு போற ஒரு ஆள் தூக்கம் வேணாமா? கிளம்பு கிளம்பு. அப்பாடியோ கிளம்புங்க. வெயிட் எடு. அது வந்து 42 கிலோ இருக்குல்ல, அது எடுப்பாங்க. இது வந்து 70 லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஒரு 120 kg கலவாக பார்த்துருக்கீங்க. உங்களோட அனுபவம் என்ன பாபா? 120 கிலோ பாபா? 117 கிலோ கலவாவே நம்ம கலவானா? ஆனந்தண்ணா நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் சர்வீஸில் எத்தனை இவ்வளோ பெரிய இல்லை இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொம்ப மாதிரி இருக்கான். ரொம்ப இல்லையா? பாத்துக்க குங்கும ஃபேக்டரி உயிர் என்ன இருக்கான். நீங்க எடுக்கல கறி ஆட்டுக்கறி எடுப்போம். தூக்குறா. ஸோ நிறைய பேருக்கு எங்கள் கேட்டதில் வந்து எல்லாருமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய கலவா பார்த்ததா வந்து அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம். இது என்ன கலவா, எங்க குடி ஓட்டதுன்னு சொல்லுங்க. இது பேரு நம்ம ஊர்ல வந்து மரக்கலவான்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து ஆழ்கடல்ல அதிகமா பிடிக்கிறோம். தாவு ஒட்ட பகுதியில் தான் இது வரும். இப்ப நம்மளுக்கு 100 ரூபா தாவுல 70 ரூபா தாவுல அந்த தாவு ஒட்டின பகுதியில் அந்த மேட்டுல இந்த கலவா வரும். இது வந்து வராது. என்னைக்காவது ஒரு மீன் 2 மீன் ஒரு மாசத்தால ஒரு மீன் 2 மீன் வரும். அதிகமா வராது. நம்ம கடல் கீ குறுக்கம் இருக்கும் போது மீன் வெளியேறு. நம்ம இல்லைன்னா அந்த மீன் வெளியே வராது. பெரிய பெரிய மூலத்தான் இருக்கு. கடல்ல கீ கடனால அந்த மீன் வெளியேறி வந்துடும். இல்லைன்னா அந்த மீன் சாமானியமா வெளியே வராது மூலத்தை விட்டு.
இது நல்ல பிரியாணிகளுக்கு நல்ல வசமா இருக்கும் சாப்பாடு. பீஸே உடையாது, சக்கு சக்குன்னு இருப்பான். என்ன விலை போடுறது, என்ன விலைக்கு போகும்? இது வந்து மீன் பெருசுனால வேஸ்டேஜ் அதிகமா இருக்கனால ரேட்டு கொஞ்சம் கம்மியா வருது. 100 ரூபாய் 150 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு எடுப்பாங்க. கழிவு நிறைய போட்டுருக்காங்க. செவிலாம் போய் மீன் இருக்கும்.